அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி 6ஆம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக முருகப்பெருமானின் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இது தொடர்ச்சியாக 6 நாட்கள் இருக்க வேண்டிய விரதம் என்றாலும் ஒரு சிலரால் 6 நாட்களும் இருக்க இயலவில்லை எனும் பட்சத்தில் 6வது நாளான சூரசம்ஹார நாளன்று முழுமையாக விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெறுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த 6வது நாளான சூரசம்ஹார நாளன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கந்த சஷ்டி விரதத்தின் ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பு மிகுந்த நாள் என்றாலும் மிக முக்கியமான சூரனை வதம் செய்த நாளாகத்தான் இந்த கந்த சஷ்டி விரதத்தின் 6வது நாள் இருக்கிறது. அதனால்தான் அந்த நாளை நாம் சூரசம்ஹார நாள் என்று சொல்லுகிறோம். தொடர்ச்சியாக 6 நாட்களும் விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட 6வது நாளான சூரசம்ஹார நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை செய்ய வேண்டும். திங்கட்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்பாக 6 நெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பால் அல்லது தண்ணீரை வைத்துவிட்டு ஓம் நமோ சரவண பவ ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை கூறி விரதத்தை தொடங்க வேண்டும். நாளைய தினம் மாலை நேரத்தில் சூரசம்ஹாரம் நடைபெறும். சூரசம்ஹாரம் நடைபெற்ற பிறகு விரதம் இருப்பவர்கள் குளித்துவிட்டு பூஜை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு பூஜை செய்யும் போது முருகப்பெருமானுக்கு முன்பாக சர்க்கோண கோலத்தில் 6 எழுத்துக்களின் மேல் 6 நெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் முருகனின் வேல் சிலை இருக்கும் பட்சத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய வேண்டும். கந்தசஷ்டி கவசத்தை காலையிலும் மாலையிலும் கேட்பது மிகவும் சிறப்பு. மேலும் நாளைய தினம் நம்மால் எவ்வளவு சிறப்பாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியங்களை சமர்ப்பணம் செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நம்மால் இயன்ற அனைத்தையுமே செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மாலை நேரத்திலும் ஓம் நமோ சரவண பவ ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை கூறி வாசனை மிகுந்த மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை நிறைவடைந்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டையும் விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம். நாளைய தினம் மௌன விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாட்டை செய்து முடித்துவிட்டு மௌன விரதத்தை தொடங்கி மாலை சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு வழிபாட்டை செய்து மௌன விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இப்படி சூரசம்ஹார நாளில் மௌன விரதம் இருப்பவர்களுக்கு காரிய தடைகள் முற்றிலும் நீங்கும், தொட்ட காரியங்களில் வெற்றிகள் உண்டாகும், மன நிம்மதி உண்டாகும். முருகப்பெருமானுக்கு உகந்த சூரசம்ஹார நாளில் முருகன் எப்படி சூரனை வதம் செய்து தேவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாரோ அதே போல நாமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.